இன்றைக்கி ஸ்ரீராம் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் நம்ம எங்கே இருக்கோம்னா அதிசயம் தீம் பார்க்கில் தான் இருக்கோம். அப்படியே நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இது கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்குது. காரை பார்க் பண்ணுறதுக்கு சார்ஜ் எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். இப்போ அதிசயத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்க போகலாம். இந்த வாட்டர் பார்க்கில் அடல்ட்டுக்கு 700 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு போனால் 500 ரூபா. இங்கே 130 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலும் 700 ரூபா சார்ஜ் பண்ண. முடிஞ்சளவு நீங்கள் கேஷாக வச்சுக்கோங்க. பேடிஎம், ஜிபேலாம் இங்கே ஆப்ஷன் இல்லை. இப்போ நம்ம செல்ஃபி எடுக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நல்லா இருக்குது. ஈகிள், ஸ்பைடர்மேன், அப்புறம் நிறைய பொம்மை வச்சுருக்காங்க. ஜிராஃபி, இங்கே மினி குற்றாலம் மாதிரி இருக்குது. புளியெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். நல்லா குற்றாலம் மாதிரி மினி செட்டப் மாதிரி தண்ணி அருவி வந்துச்சு. நல்லா இருந்துச்சு அதை பார்க்க வியூவெல்லாம். நெக்ஸ்ட்டு அதுக்கிட்டே ஒரு பொம்மை தண்ணி தூக்குற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படியே படிப்படியாக வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லா ஜாலியாக விளாண்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாச்சூஸ், பில்லர்ஸ் இருக்குது, நம்ம உட்காந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இது ஸ்பேஸ் வாக்கு. இங்கே திருமடியும் அதே மாதிரி தான் இருக்குது. சுற்றி சூப்பராக இருக்குது. நல்ல ஹைட்டான மரம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பேஸ் வாக்குள்ளே தான் நடக்க போகிறோம். ஸ்பேஸ் வாக் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நடக்கையில் நம்மளும் சேர்ந்து சுற்றுற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பெரியவங்க, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. அந்த தீம் பார்க்குக்கு போகிறது முன்னாடி வெளியே பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பரான வீக்கெண்ட் ஸ்பாட். இப்போ ஃபஸ்ட்டு ரைடே ஃபேஸ் வாக் தான். இது மழை நீர் மாதிரி மேலேருந்து அப்படியே தண்ணி நல்லா உழுகும். ஒண்டர்லாவில் இருக்க மாதிரி இது என்ட்ரன்ஸு. இதில் நல்லா சின்ன பிள்ளைங்களாம் குளிக்கலாம். ஆழம் இதில் கம்மியாக தான் இருக்கும் என்ட்ரன்ஸில். மேலே ஒரு தண்ணி இருக்க மாதிரி செட்டப் பண்ணுறாங்க. இது ஸ்விம்மிங் பூல். அங்கங்கே படி வச்சுருக்காங்க. டியூப் எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. நம்ம அதில் ஏறி நல்லா பண்ணலாம். இங்கே பெருசாக இருக்குது. இந்த இருக்குது தெரியுது, அந்த பக்கெட்லேருந்து தண்ணி பிடிச்செல்லாம் ஊற்றும். இப்போ நம்ம டியூப் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், புல்லெல்லாம் எவ்வளோ பச்சை பசேர்னு அழகாக இருக்குன்னு. நம்ம மேலே போய் சர்க்கிளிருந்து வர போகிறோம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போக போகிறோம். நிறையா பேர் வீட்டில் இருந்தே டியூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் நல்லது. இங்கே அவ்வளோக்கா நல்ல சேஃப்டியாக இருக்குது. அங்கேயே ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க. சில பேர் நிற்கிறாங்க. கீழேயும் உழுகாமல் இருக்க மேட் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ஆளுங்களும் நிற்கிறாங்க. மேலே அதே மாதிரி சின்ன குழந்தைங்க எதுவும் வந்தால் இருக்க மாதிரி நிற்கிறாங்க. இந்த சைட்லாம் நம்ம விளாட்லாம். ஆனால் இந்த மேட்டில் சறுக்கி வராங்களே, அதுக்கு தாண்டி சின்ன பிள்ளைங்க, கிட்ஸ் நாட் அலோடு. அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இப்படி போயிட்டு வரும். அது கொஞ்சம் பயமாக இருக்கும். இதில் நல்லா ஜாலியாக நாங்கள் சேஃப்டி இங்கே நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்குன்னு சில தண்ணி ரைடே இருக்குது. ஆனால் அடல்ட்டுக்கு இருக்க லைனில் அந்த சைட்லாம் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுலாம் போகக்கூடாது. அதெல்லாம் அடல்ட்ஸ் போகிறது. நம்ம சைல்டுக்குன்னு தனித்தனியாக இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சூப்பரான இருக்கும். மேட்டில் சறுக்கி வர்றது, மேட் போட்டு அது வர்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே அலை இருக்கும். இங்கே இது பார்த்திங்கன்னா ஒரு டியூப்குள்ளே நம்ம உட்காந்து அது அப்படியே வலிக்கிட்டு அப்படியே சறுக்கி நம்ம உட்காந்து அதுக்குள்ளே விழுந்துருவோம். சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபோன்லாம் நீங்கள் கொண்டு போனால் தண்ணியில் நனைஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. இங்கே பக்கத்தில் வெளியவே ஒரு பேக்கும் விற்கிறாங்க. கொஞ்சம் பிக்சர் போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் விற்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீக்கெண்ட் ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரியே ஸ்லைட் பண்ணிட்டு வரையில் முங்கிடாமல் இந்த பாருங்கள், நான் பொய் கூட சொல்ல, உண்மையிலே மேலேருந்து ஒருத்தவங்க கீழே பண்ணுறாங்க. நம்ம அந்த இடத்துல
ஸ்லைட் வந்து கொஞ்சம் இதாச்சுன்னா அங்கே வந்து ஒரு இங்கே எக்ஸ்ட்ராவாக அந்த சைடு நல்லா போகுது பாருங்களேன் ஏற்றுதில், அதனால் அங்கனக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்காங்க. இது இந்த ரைடில் வந்து கையை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கணும்னு அவங்களே போர்டு போடுவாங்க. கொஞ்சம் விட்டாலும் அப்புறம் போச்சு. இந்த இது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இந்த ரைடு. ஆனால் அங்கிட்டு வந்து அடல்ட்ஸ்க்கு வச்சுருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா குட்டியாக நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப தூரம் சுற்றி சுற்றி வளைஞ்சு போகிற மாதிரி அந்த இது டியூப்பில் உட்காந்து போகையில் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். இது வந்து ஒன்றும் ரைடு. இங்கே கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இது நல்லா மேடும் பள்ளமாக இருக்கும். இது வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம பழையபடி வந்தோம். இது வந்து நான் இந்த டியூப்பில் உட்காந்து ஸ்விம் பண்ணி போகலாம். வந்து எக்காரணத்துக்கு வந்து நம்ம உள்ளுக்க முங்கவே மாட்டோம், ஏன்னா ஹைட்டு சில்ட்ரன்ஸ் ஹைட் அளவு தான் இருக்கும். அப்படியே பக்கத்துலேயே ஃபுட் வைக்க ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நம்ம ஹோம்லேருந்து எந்த வகை ஸ்நாக்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே 2-3 இடத்துல செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பெரிய ஸ்லைடு. இங்கே வந்து நம்ம இறுக்கமாக பிடிச்சிட்டு அங்கே மேலேருந்து தண்ணி விடுவாங்க. அப்படியே நல்லா வரலாம். இது வந்து பைப்லேருந்து நல்லா தண்ணி வரும் பாருங்க. இது வந்து அலை வரும், இங்கே அலை கடல் மாதிரி வரும். இது வந்து கார் டேஷ். இது வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்க யாருனாலும் ஓட்டலாம். ஓட்ட தரலைன்னா இந்த பக்கத்தில் நிறையா பேர் நிற்கிறாங்க, அவங்க வந்து ஓட்டுவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். கடைசியாக நாங்கள் வந்து ஹார்ஸ் ரைடுக்கு போனோம். இது சூப்பராகவே இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க கூட போகலாம், பெரியவங்க போகலாம். இது வந்து ஸ்விங்கு செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சைல்ட்ஸ் அலோடு இல்லை, சின்ன பிள்ளைங்க. இது வந்து ஸ்விங்கு அது மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். பாய்.